வணக்கம்டா மாப்பிள்ள மதுரையிலேருந்து சும்மா என்ன நோண்டிக்கிட்டே இருக்கீங்க நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் மரியாதை ஓடி போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நடந்துச்சு. பிக் பாஸையே திட்டுற அளவுக்கு ஒரு ஆளுக்கு தைரியம் இருக்குதுன்னா அது ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். அவங்க யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம்பா, இந்த சீசனில் மட்டும்தான் பிக் பாஸை கூட கழுவி கண்டஸ்டண்ட்டே ஊற்றிட்டு இருக்காங்க. வழக்கமாக வந்து ஆடியன்ஸ் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. என்னையா பிக் பாஸு, என்னையா டாஸ்க் வச்சிட்ருக்க, என்னையா எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க, ஓட்டு கம்மியாக வாங்கிக்கிறாங்க, அவங்கள வந்து எலிமினேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தான் புலம்புவாங்க. ஆக்சுவலாக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டண்ட்டே பிக் பாஸ் அவர்களை கழுவி ஊற்றுற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இன்றைக்கி அப்படி ஒரு இன்சிடென்ட்டு நம்ம விசித்ரா மேம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நல்ல உறக்கம், நல்ல 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 உறக்கம், தாங்க முடியாத உறக்கம், நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நாய் வந்து குறைக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் குறைக்குது, எழுறாங்க, எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்து படிக்கிற மாதிரி அப்படியே பெட்ஷீட் கீழே வச்சுட்டு அப்படியே திரும்பியும் உறங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் 2வது டைம் வந்து குறைக்குது, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் 3வது டைம் குறைக்குது, எந்திரிச்சோன்னே என்ன சும்மா குறைச்சினே இருக்கிறீங்க, எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறீங்க? அவங்க ஜோடியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஆள் இருக்குது. ஓகே, எனக்கு யார் இருக்கிறா நான் பேசுறதுக்கு? சும்மா எப்போ பார்த்தாலே வந்து நாயை குறை கூட்டினது. நான் ரெடி ஆகும்போது ரெடி ஆகுவேன், அதை விட்டு சும்மா வந்து நாயை விட்டு குறை கூட்டுருந்தா அவ்வளோதான். பாருங்கள், நான் வந்து தூங்குறேன், சும்மா என்னெல்லாம் டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது, சரியா? டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்களும் கண்ணை மூடி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேம் மிரட்டுறாங்க. அடக்கடவுளே, என்னடா இவங்க பிக் பாஸே வந்து மிரட்டுறாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா, மாயா, பூர்ணிமா 3 பேரும் இணைப்பிரியாத நண்பர்களாகவும் லவ் பேர்ட்ஸாகவும் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு ஒரு சின்ன கிளாஷ் வந்து வந்துடுச்சு. இந்த பெண்கள், பெண், ஷீ அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாதீங்க, ஜெண்டர் பயாஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது புரியல. ஏன்னா அது காலையில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. இந்த பூர்ணிமா பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து போன வாரம் தான் வந்து சொல்லி அனுப்பிச்சாப்ல, சொல்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள், நீட்டிக்கிட்டே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஆனால் காலையில் ஆரம்பித்த இந்த கான்வர்சேஷன் நைட்டு இப்போ 8-7 மணி ஆக போகுதுங்க. இப்போ வரைக்குமே அந்த கான்வர்சேஷன் முடியலன்னா பார்த்துக்கோங்க. அந்த லெவலுக்கு அந்த கான்வர்சேஷனை வந்து ஜவ்வு மாதிரி இழுத்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடே வந்து உறங்கி போச்சு, அவ்வளோதான். எல்லாம் தூங்குறாங்க. விஷ்ணு ஒரு பக்கம் வந்து தூங்கிட்டு இருக்காப்புல, அதுக்கு ஒரு தடவை நாய் குறைச்சிது. இந்த பக்கம் விஜய் ஒரு தடவை தூங்கிட்டு இருக்காப்புல, அதுக்கு நாய் குறைச்சிது. ஆக மொத்தம் நீங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்ல உறக்கத்தை வந்து போடுறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குற மாதிரி இருக்குது. பட் என்ன பண்ணுறது, எந்த டாஸ்க்கும் இல்லை. அட்லீஸ்ட் மண்டே அப்படின்னா கடந்த வாரங்களில் வந்து நாமினேஷன், ஸ்ப்ளிட்டிங்கு அதெல்லாம் வந்து இருந்துச்சு. இந்த தடவை நாமினேஷன் அப்படிங்கிற பேர்லாம் வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் ஒரு பெருசாக வந்து இல்லைன்றதுனால ஜாலியாக ஃபன்னாக தூங்கிட்டு நல்லா ஜம்முன்னு இருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் யாருக்கடா கிடைக்கும்? நேரத்துக்கு சோறு, நல்ல உறக்கம் யார் தருவா சொல்லுங்கள் பார்க்கலாம்? சம்பளம் வேறு அதுக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தை. நன்றி, வணக்கம்.